ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வச்சுருக்க அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 4 ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டாங்க. சரி வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபைனலாக பேசுவோம். அங்க பாருங்க, அது என்னது? இப்போதைக்கு வேண்டாம். பவுண்டர் கிட்ட போற வரைக்கும் நாம போயிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறமா நான் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிக்கிறேன். அதனால நீங்க ஃபவுண்டிங் டைட்டில் மேல குதிக்க பாருங்க. புரிஞ்சுதா? வந்துருவானோன்னு தோணுது. அந்த மைத்தியக்காரன் கீழே தான் இருக்கான். அந்த கோரமான பீஸ்ட் அங்கதான் இருக்கு. இப்படி நம்ம இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பீஸ்ட் டைட்டனை டார்கெட் பண்ணுங்க. அவனை தோற்கடிக்கிறதுக்கு உங்க எல்லா பவரையும் யூஸ் பண்ணுங்க. நாம கண்டிப்பா ரம்பிளிங்க நிறுத்துவோம். இப்போ கரெக்டாக நின்றுட்டே மாட்டேன். அப்புறம் அந்த காட்டு டைட்டன் இருக்கு. அதுங்க கிட்ட ஓடியன் கேர் கூட இருக்கு. ஒருவேளை ரப்ளிங்க நிறுத்துறதுக்காக பாரடைஸ் ஐலண்ட்ல இருந்து வந்திருக்காங்களா? நான் உன்கிட்ட கேட்கறதுக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். நீ எந்த விதத்துல சுதந்திரமா இருக்குன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு இந்த பண்ணியை காப்பாற்ற போயிட்டான். ஆச்சு. வெளியில இருக்கிற உடம்ப மட்டும் கொன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பயந்த மாதிரியே மறைச்சுக்கிறதுக்காக வால் ஹேமர் டைட்டன் யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை தான் ஜீக்கும் யூஸ் பண்ணியிருக்கான். ஒரு சின்ன உடம்பு இந்த இடத்துல கிடைக்கிற இவ்வளவு பெரிய எலும்புக்குள்ள தேட சொல்றியா? இதெல்லாம் உள்ள இருக்கு. தயவு செஞ்சு அந்த வாரர் மாதிரி பண்றாங்க போல. எனக்கு தெரியும். இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த இடத்தை வெடிக்க வைக்கணும். கார் டைட்டன் கூட சேர்ந்து இந்த இடத்தை கிளியர் பண்ணுங்க. ஆர்மன், இந்த மாதிரி தாக்குவோன்னு எனக்கு நல்லா தெரியும். இது அவனை கொன்றுன்னு எனக்கு தோணல. ஆனா நாம இதை எலும்பெல்லாம் சுக்குநூறு ஆக்கிட்டோம்னா ஹேரன் இல்லனா ஜீக் எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களை கண்டுக்காத. நீ பாட்டுக்கு இந்த இடத்தை வெடிக்க வச்சிரு. இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்களால எதையும் மாத்த முடியாது. எனக்கு அது நல்லா தெரியும். இதை நான் விடலைன்னா எதுவுமே மாறாது. எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருக்க முடியாது. நான் இப்ப கண்டிப்பா வேற சமாளிச்சாகணும்.
என்ன அப்படி பண்றான்? இது புதுசா இருக்குல்ல. எமீர் தான் பண்ற மாதிரி இது. விழுந்துட்டான். உயிரோட இருக்கானா? பார்த்து பத்திரமா வெளியில எடுங்க. உடம்புல அசைவில்ல. இன்னும் மூச்சு இருக்கு. தலையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவனை பார்த்தா பாரடைஸ் ஐலாண்ட்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? ஆனிலியன் ஹாட்டா உனக்கு தெரியுமா? அவதான் என்னோட ஒரே பொண்ணு. சார் கேக்குதா? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. இது வந்துருச்சு. ரைடர் ஆர்ஆர் மாதிரியே இருக்கு. இவனுங்களா யாரு புதுசா இருக்கானுங்க? இவங்க யாருமே பியூர் டைட்டன்ஸ் இல்ல. அது மட்டும் நல்லா தெரியுது. எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. என்ன பண்றது? தண்டர் ஸ்பேஸ்லாம் காலியாகிட்டே இருக்கு. அதோட முக்கியம் இந்த ஆர்மன் உயிரோட தானே இருக்கான். அவனுக்கு சின்னதா அடிபட்டிருந்தா இந்நேரம் அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். அப்படின்னா ஒரு கீரலும் இல்லாம அவனை பிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இறந்து இருக்கிற பக்கமா அவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. நம்மள தடுத்து நிறுத்த வர நிறைய டைட்டன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப நல்ல நிலைமையில இருந்தாலும் அந்த பிரச்சனையில போலான்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதனால அமைதியா இரு. நிக்காசா, கோபப்படாத. நான் அவங்கள திசை திருப்பி ஒரு செட் டைட்டனை என் பக்கம் வர வைக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகாது கேப்டன். நமக்கு யார்கிட்ட மோதுறோம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க 9 டைட்டன்ஸோட பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ். அவங்க இன்னும் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? எங்க இவ்வளவு பேர் இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்னால தான் மறுபடியும் பிறப்படுத்திருக்காங்களோன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த டைட்டன் சோல்ஜர்ஸ சண்டை போடுறதுக்காக மட்டும் தான் உருவாக்குனாங்க. அப்படின்னா வந்துருக்கான். முடியாது. ஆமா, அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம கஷ்டப்பட்டு தான் சண்டை போட்டாகணும். அதோட கிரண்க்கு நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிடையாது. அதனால வேற ஒன்று பண்றான். வெளியில ஃபுல்லா உடம்பு கட்டிட்டு போறாங்க. ரொம்ப தைரியம் தான். நீங்க இந்த இடத்தை எப்படி பார்த்தாலும் சரி, இங்கதான் முதல் அடிக்கணும். இந்த இடத்துல தான் நம்மளால கேம் பண்ண முடியும். நில்ல வேண்டாம். அழைச்சு போ, மாஸ்டரே. அதேதான். முன்னாடி என்னென்ன உருவத்தில் வந்தாங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சீக்கிரம் நம்ம ஆர்மினை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு இதுதான் ஒரே வழி. அப்படி இல்லனா நம்ம எதுவுமே சாதிக்காம செத்துடுவோம். பாரடைஸ் ஃபோர்சஸ் அட்டாக் டைட்டனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வர வழியும் வேகமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன். நாம இப்படியே இருந்து நடக்கிறத வேடிக்கை பார்க்க முடியாது. எல்லா யூனிட்ஸ்க்கும் பீரங்கி சொல்றதுக்கான ஆர்டர் கொடுக்கறேன். எஸ் சார். ஆனா சார், முக்காவாசி சோல்ஜர்ஸ் நம்ம எல்லாரும் ஏர்ஷிப்க்கு அனுப்பி வச்சிருக்கோம். இப்போ இந்த 3 பீரங்கி சுடுற போஸ்ட் மட்டும் தான் இருக்காங்க சார். அதனால நாம அமைதியா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. இப்ப கூட தைரியசாலியான அந்த சோல்ஜர்ஸ் எதிரியோட அவ்வளவு பெரிய உருவத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடல் போய் ஒரு கண்ணை வச்சுன்னு
ரெண்டாவது வந்தா ஃபுல் பவரில் இருந்தால் எப்படி இருந்திருக்கு. நிறைய சொல்லுவோம். நான் போய் இறந்துட்டேன். இப்ப நான் மயங்க போறேன். நீ என் மூச்சை நிறுத்தத்தானே இப்படி எல்லாம் பண்ற? ஏரன், பட் யாரும் தடுக்க மாட்டேன்னு தானே சொன்னோம். இல்ல, இது அவன் இல்ல, இது ஃபவுண்டர் எமீர். ஏரன் சொன்ன மாதிரியே எதையும் பொருட்படுத்தாம முன்னேறி போகணும்னு முடிவு எடுத்திருந்தான்னா அவனை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு பிரச்சனையா வர்றதே ஃபவுண்டர் எமீர் தான். அப்படின்னா ஃபவுண்டர் எமீரும் மனித இனத்தை மொத்தமா அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபவுண்டர் அது எல்லாம் எமீர் தான். அழிக்க முடியாத, என்னால எதுவும் பண்ண முடியாத, எல்லாமே இப்படிதான் முடியணுமா? தப்பிக்க முடியாதா? யாரையும் அவ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை இப்போ எப்பயுமே ஃபுல்லாக இந்த தாட்டுக்கு வந்துட்டு நம்ம நினச்சா ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு. இல்லை யாரும் சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எமீர் வந்து யாரும் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறேன். என்னோட தாட்டு கொலாசல் தாட்டு இல்லையா? இதுக்காக தான் அர்மீனை பிடிச்சது போல இப்போ அந்த கொலாசல் டைம் எடுக்கணும்ட்டு. முடியாம இருக்காங்க, இதனாலே முடியல. என்ன மனுஷன் என்னோட ஓடியம் கியர் இருக்காங்க நினைக்கிறேன். என்னோடதுதான் என்னோட ரைட் ஹேண்டர் மொத்தமா போயிடுச்சு. காப்பாற்றிருக்கான். என்னால நம்மள மேல தூக்க முடியல. ஜான், என்னை விட்டுடு. என்னால ஒரு தடவை மறுபடியும் மாற முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? சம்லிங்கோட கால் அடிபட்டு சாக போறியா? நீ ஆர்மட் டைட்டனா இருந்தாலும் உன்னை பூச்சி மாதிரி நசிக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதுல ஜெயிப்போம் நீ நினைக்கிறியா? இல்ல, ஆனா கடைசி வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவோம். நம்ம ஸ்கவுட் ரெஜிமெண்ட் என்னாலும் ஒரு விஷயத்த ஸ்கவுட்ஸ் அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. நம்பிக்கை எல்லாம் நான் பின்வாங்க புத்திகள். சுற்றி இருக்குது. டிவைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அவருக்கு அடிப்பட்ட மாதிரி இருந்தது. இவங்க வந்துட்டாங்க. யாரும் சொல்லி பால்கோவா ஒரு பறக்கிற டைட்டனை பாரு. யாருக்குமே தெரியாது. ஆனாலும் இவன் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இங்க வரது தவிர வேற வழி இல்லை. இருந்தாலும்
நான் இங்க வந்தது சந்தோஷம்தான். ஒரு பெரிய பறவை அது மேல யாரோ இருக்காங்க. வேண்டாம்னு சொன்னால எதுக்கு இங்க வந்து கேபி? ஏன்னா நீங்க எங்களை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க ரைனர். எங்களாலயும் சண்டை போட முடியும் தெரியும்ல. ஆனே அது வந்து ஆஸ்மோ பீட்டா கப்பல் மூழ்கிடுச்சு. ஃபால்கோவோட டைட்டன் உருவத்தை அதால தாக்கு பிடிக்க முடியல. பிடிச்சிச்சு. இவனால பறக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியலனாலும் கியோமி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால நம்ம அவங்களுக்கு பண்ற ஒரே நன்றி கடன் ரம்லிதை எப்படியாவது நிறுத்துறதுதான். கேபி அப்ப ஆர்மின் எங்க, அதாவது பீக்கிங்க. ஆர்மன் அவங்க பிடிச்சாங்க. இப்ப அவன் ஆபத்துல இருக்கான். ஆர்மனை கடத்திட்டு போன டைட்டன் வாரபகுதியில தான் இருக்கு. ஹானி, எங்களுக்கு உன்னோட உதவி வேணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்கள காப்பாத்திடலாம், என்ன நம்பு. பீக் என்ன பண்ண போறோம்? அவ தலைப்பகுதி கிட்ட இருக்கா. அதோட கழுத்து பகுதியை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணா. ஆனா வாரம டைட்டனோட நிறுத்திடுச்சு. வெடிக்க வைக்கவா? நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல தாக்கணும். கேப்டன், ஒரு குரூப் ஆர்மனை போய் காப்பாத்துங்க. கொலோசல வெடிக்க வைக்கிறதுக்கான பாம் எங்களுக்கு வேணும். இன்னொரு குரூப் எரனை போய் தாக்குங்க. அதோட கழுத்து பகுதியை வெட்டிடுங்க. நம்ம 2 டீமா பிரிஞ்சு போய் ஒரே நேரத்துல அவங்கள தாக்குவோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எரனை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. முதல்ல இருந்தே அவனை பத்தி நம்ம யோசிச்சது இல்ல. கேப்டன், அண்ணா ஆனா என்ன, ஃபால்கோவால பறக்கிறதே ஒரு அதிசயம். இவன் மட்டும் இல்லைன்னா நம்ம எப்போ செத்துருப்போம். ஆனா அவனாவே இல்லை இதுக்கு மேல. இதுவரையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஜான், சொல்ல போனா நான் எரன்கிட்ட பேசுறதுக்கு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருந்தேன். அடச்சே, எனக்கு யாரனை விட்டு கொடுக்கணுங்கிற ஐடியாவே இல்ல. ஆனா என்னாலதான் கேப்டனுக்கு இதுக்கு மேல சண்டை போட முடியாம போயிடுச்சு. இப்ப சண்டை போட முடிஞ்சாலும் ஃபவுண்டிங் டைட்டனை எதிர்த்து நிக்கிறோம். இப்படியே பின் வாங்கிட்டு இருந்தோம், நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? மிகசா, நம்ம பேரனை கொன்னுடலாம். மிகசா, மிகாசா, 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 ஆர்மினை காப்பாத்துறதுல மட்டும் உன்னோட கவனத்தை செலுத்து. நீ அதை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்காத. பண்றது ஈஸி. எமீரை தாண்டினா இறங்கிய தொட முடியும். டைட்டனை அட்டாக் பண்றதுக்கு நம்ம மறுபடியும் போறாங்க. நம்ம அவங்களை கைவிடக் கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பீரங்கியை வச்சு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம். இவங்கெல்லாம் அகதிங்களா? இல்ல, ஒரு நிமிஷம். அவங்க இடது கை ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஒத்து பாரு. நீங்களா எல்டிஎஸ் தானே? ஏய் இன்னுமா? வேண்டாம், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஒரு அடப்பா. சிலருக்கு அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா இங்க வந்திருக்கோம். இத கேக்குறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்ல. என்ன காரணத்துக்காக இங்க வந்தீங்க? பாத்தீங்களா மிஸ்டர் லைனார்ட், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே இந்த மார்லியன்ஸ் கிட்ட இருந்து உதவி கிடைக்காதுன்னு. நம்ம கிட்ட தான் நிறைய ஆட்கள் இருக்காங்க. அதோட நமக்கு நல்லா சண்டை போடவும் தெரியும். போர் நடக்கும்போது இந்த மார்லின்ஸ் எப்பயும் நம்மள தானே முதல்ல விடுவாங்க. ஏய் என்ன நடந்துருக்குது? என்னடா பண்றீங்க? துப்பாக்கிகளை கீழே போடுங்க. நிறுத்துங்க. பைத்தியம். நம்மளோட துப்பாக்கிகளை கீழே வைக்க சொல்றாங்க. கண்டக்டர், நீங்களே இந்த மாதிரி பண்றீங்க? செக்ரட்டரி முல்லர், இப்பதான் அப்படி பேசினாரு. என்ன சத்தம் அது? இன்னுமா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறாங்க. ஃபால்கோ, வெடிகுண்டு இருக்கும், பார்த்து போ. ஐயோ ரெடியா நிக்கிறீங்க எல்லாம். இன்னும் போல. வாரர் மட்டும் ரொம்ப தொல்லை. எல்லா ஆயுதமும் இருக்குது. தயவு செஞ்சு செத்துறாதீங்க. நீங்களும் சாகாம இருங்க. வாராம டைட்டன்
டைட்டன்ஸோட கவனத்தை நான் திசை திருப்புறேன். பீக், எப்படியாவது கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. கண்டிப்பா நம்மள தடுத்து நிறுத்துறதுக்காக நிறைய டைட்டன்ஸ் வழியில அனுப்பியிருப்பாங்க. உடனே மாறிட்டா. மூணாவது முறை மாறுறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பண்றான். கண்டிப்பா சண்டை போட்டே தீருவேன். திரும்ப அதுக்காக நான் 100 தடவை கூட அதனால ஜான், என்னை பத்தி கவலைப்படாத, டெட்டனேட்டர் கிட்ட போ. திடீர்னு இவன் மாஸ்க் பண்றான். என்னதான் 100 தடவை வெற்றி அடைஞ்சாலும் கோடிக்கணக்கான எதிரிகள் முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பாரதோட இப்படி மாத்திருப்பாங்க. அதான் அங்க இருக்கேன். அதான் பள்ளி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதான் தூக்கிட்டு போச்சு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. தூக்கிட்டு இருக்கேன். அதான் எங்க இருக்கு? இது என்ன மாதிரியான 9 டைட்டன்ஸ் தெரியலையே. ஒரு வேளை காட்டா? அப்படி இல்லைன்னா பீஸ்ட் இல்லைன்னா ஜா? அதை நம்ம என்ன பண்ண போறோம்? நிகாசா, அது எப்படி இருக்குன்னு ஒழுங்கா சொல்லு. நான் சொன்னேன். அங்க இப்போ ஒரு டைட்டன் ஓடிச்சு. அதான் மாடு மாதிரி இருக்கு. அது ஓகபி மாதிரி இருக்கு. ஓகபினா என்னது? அங்க போ பாருங்க. அதோட பக்கத்துல ஓகபியோ வேற என்னவோ. அதை அடிச்சு ஆர்வட காப்பாத்தணும். நான் இந்த ரைஃபிளை வச்சு உங்களை சேஃபா கவர் பண்ணிக்கிறேன். இந்த டைட்டன்ஸ் அழிக்கிறதுக்கு இது மட்டுமே போதாது. உண்மையிலே சீக் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? கண்டுபிடிச்சாலும் இவங்களுக்கு தடங்களாதான் இருப்பேன். கால அடிபட்டு இது வரைக்கும் அவர் கொடுத்த ஆர்டரை நான் காப்பாத்தாம இருந்ததே இல்ல, ஒரு தடவை கூட. எதுக்காக? அவர் கடைசியா கொடுத்த ஆர்டர்னால இவ்வளவு பிரச்சனை வருது. ஒருவேளை அந்த நிமிஷம் எங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கலாம். இங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே கடலை மட்டும்தான் போய் சேர்க்கிறது வேலையா இருந்ததுன்னா சொல்லுங்க, நீங்க அத்தனை பேர் உயிரை தியாகம் பண்ணீங்களே, அதெல்லாம் உயிரோட மிதிச்சு மத்தவங்களை சாகடிக்கிறதுக்கு தானா? இல்ல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி டைட்டன்ஸ் இல்லாத உலகம் சந்தோஷத்தால நிறைஞ்சு இருக்கும், அமைதியா வாழ்றதுக்கான ஒரு நல்ல இடம். அப்படி மட்டும் இல்லனா இழந்த உயிர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். எர்வின், அன்னைக்கு உங்களுக்கு பதிலா ஆர்மனை காப்பாத்துனதை பத்தி எனக்கு வருத்தமே இல்ல. உங்க கண்ணுல இருந்த அதே பார்வை ஆர்மன் கிட்ட இருந்ததுனால எல்லா பொறுப்பையும் அவங்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். ரொம்ப வேகமா கிடையாது. இதுல ஒண்ணும் பண்ண பூந்து போயிடுது. ஸ்பீடா வருதுன்னு பச்சா ரெண்டு
கட்டி உடஞ்சி. நாம இப்போ ஒண்ணா இருக்கணும், இல்லைன்னா அதை நம்மள ஈஸியா கொன்றும். அந்த ஓகபி பாரதோட நோக்கி ஓடுது. நல்லதுக்கே இல்ல. பின்னாடி பாருங்க. இது வேற வந்துக்கிட்டே இருக்கு. உன்னால முடியும். நீ என்னோட உடம்பு தானே, ஏன் நகர மாட்டேங்கிற? உன்னை கெஞ்சி கேட்கிற, சீக்கிரமா எந்திரி. எல்லாரும் சாக போறாங்க. மனசாட்சி. ரைனர், பீக், ஜான், கானி, மீகாசா, ஆனி, இவங்க எல்லாரும் சாக போறாங்க. சீக்கிரமா எந்திரி. உனக்கு அறிவில்ல? என் பேச்சை கேட்டு சீக்கிரம் வா. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறல்ல முட்டாள் உடம்பே. நமக்கு 2வது முறை உயிர் கிடைச்சிருக்கு. நம்ம மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நன்றி கடனா எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்க இப்படி செத்து கிடக்கலாம்? தயவு செஞ்சு சீக்கிரமா எழுந்துரு. எல்லாம் பொறுப்பு வேற எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இவன் தான் இப்போ லீட்ரு. அதுக்கு மேலே இடம் இல்லை. பூமியோட மூளைக்கே போனாலும் வருவேன்னு சொல்ற மாதிரி. ஒரே அழிவு. அவ்வளோதான் எழுதிட்டான். ஓ குழந்தைன்னா போதுதான் மாதிரியா இருக்கு. மண் இருக்கு. யோசி, நான் உண்மையிலேயே செத்து போயிருந்தேன்னா ஆக்சிஜன் இல்லாம இருக்கிற இந்த நிலைமையில என்னால எப்படி யோசிக்க முடியுது? இது கனவோ இல்ல ஹாலுசினேஷனோ கிடையாது. நான் சொர்க்கத்துக்கும் வந்து சேரல. இதுதான் வழி. இதுதான் ரியாலிட்டி. நான் கண்டிப்பா ஒரு டைட்டனோட வாய்க்குள்ளதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எப்படி என்னால தெரிஞ்சுக்க முடியுது? ஒருவேளை எல்லா எல்டியன்ஸும் இந்த பாத் வழியா தான் கனெக்ட் ஆயிருக்காங்களா? இது உண்மைனா இந்த இடத்துல கண்டிப்பா என்னால ஏதாவது செய்ய முடியும். அதேதான் யோசிக்கணும். யோசிக்கணும். மணல் வச்சு விளையாண்டு இருக்கிறான். ஹலோ ஜீக்.
பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் ஆயிட்டான் போல. ஹாய் ஹலோ எரனோட நண்பனே. கடைசியில எமீர் ஒண்ணு கூட சாப்பிட்டாளா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல உயிரற்ற பொருட்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி எண்ணில் அடங்காத பல விஷயங்கள் உருவாகி ஒரு கட்டத்துக்கு மேல மறைஞ்சும் போயிடுச்சு. போக போக ஒரு சிலது இங்கே தங்கிடுச்சு. அததான் நம்ம உயிர்னு சொல்லுவோம். இவ்வளவு மாற்றம் நடந்தோம். கடைசியில இனப்பெருக்கம் பண்றதாலதான் அந்த உயிர்கள் நிலைச்சு நின்னுது. இனப்பெருக்கம் பண்றதுக்காக உயிர்கள் உருவத்தையும் மாத்த ஆரம்பிச்சது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது மாத்திக்கிச்சு. அப்படிதான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ரொம்பவே அதிகமா நிறைய இடத்துக்கு பரவி வளர்ந்து வந்துகிட்டே இருந்தோம். இன்னும் சொல்ல போனா உயிரோட நோக்கமே எண்ணிக்கையில அதிகரிக்கிறது தான். இங்க இருக்கிற இந்த மண்ணு, இந்த கல்லு, இந்த தண்ணி இதெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணாது. இருந்தாலும் அதிகமான எண்ணிக்கையில வர்றதுக்கு உயிர்கள் என்ன வேணா செய்யும். உயிர்கள் அதிகரிக்க தடங்களா இருக்கிறது மரணமும் அழிவு மட்டும்தான். அதனாலதான் நமக்கு அழிவு வரக்கூடாதுன்னு அதுல இருந்து தப்பிக்க பாக்குறோம். இருந்தாலும் அதுக்கும் நமக்கு தண்டனை இருக்கு. அதுதான் பயம். நம்மள மாதிரியே அவளும் இந்த வழியில இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தா. அமரனா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலசாலியான ஒரு உடலை அவ உருவாக்குனா. அது மட்டும் இல்லாம மரணமே இல்லாத உலகத்துக்கு அவ தப்பிச்சு போயிட்டா. இதுதான் ஃபவுண்டர் எமீரோட உண்மையான கதை. அப்புறம் இந்த உலகத்துல மரணத்துக்கு இடமே கிடையாது. அப்படின்னா எமீரோட நோக்கம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. அவளை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய நேரம் அவ கூட செலவழிச்சிருக்கேன். எமீர் கிட்ட அளவுக்கு அதிகமான சக்தி இருந்தோம். கிங் ஃபிளிட்ஸோட வார்த்தையை அவளால எதிர்த்து நிற்க முடியல. 2000 வருஷங்களா கிங் ஃபிளிட்ஸோட வார்த்தைகளை மதிச்சு எதுக்காக அவ இங்க இருக்கணும்? அவளால அந்த விஷயத்தை விட்டு வெளியில வர முடியல. அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுது. எரன் ஒரு வழியா அதை கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா என்னாலதான் அதை பண்ண முடியல. அதனாலதான் எமீர் எரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க, ஒருத்தர் இந்த இடத்தை விட்டு வெளி உலகத்துக்கு எப்படி போக முடியும்? இது யாருக்கும் தெரியாது. சொல்ல போனா இது எனக்கு சாத்தியம்னு தோணல. என்ன பொறுத்தவரை நான் எதுக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது. எதுக்காக? அது ஏன்னா அதிகரிச்சுட்டு போறதுக்காகவா? இந்த பிரபஞ்சத்துல இருக்க இந்த உயிர்கள் அதிகரிச்சுட்டு போறதுதான் உனக்கு முக்கியமா தெரியுதா? இது ஒரு உயிரோட சோக கதை. அதாவது அந்த உயிர் இப்போ பயத்தோட கட்டுப்பாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையோட அர்த்தம் இல்லாத போராட்டங்களால உருவான பயத்தோட பேரழிவுதான் இது. என்னோட காம்ரேட்ஸ் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பயத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணும் கடைசி நிமிஷம் கிடையாது. அவங்களும் பயத்தை எதிர்த்துதான் சண்டை போடுறாங்க. அதுல தோத்து போறதுல என்ன தப்பு இருக்கு? இதுல ஜெயிச்சவங்க உயிரோட இருந்தாலும் கடைசியில ஒரு நாள் சாகதானே போறாங்க. எப்படி பேசுகிறான்? எல்லாரும் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வர தருணத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒருத்தங்க வாழ்ற வாழ்க்கையோட நோக்கமே அதிகரிக்கிறதுக்கு மட்டும்தான்ற திணிப்பு இனிமே இருக்காது. ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். சூரியன் அப்படியே மறைஞ்சு போற மாதிரி நாங்க 3 பேரும் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டோம். மரத்தோட உச்சியை முதல்ல தொடுறவங்க தான் ஜெயிச்சவங்க. ரேஸ் வச்சுக்கலாம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஏரன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏரன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மிகாசா மெதுவா ஓடிக்கிட்டு இருந்தா. எப்பவும் போல நான் தான் கடைசி. ஆனா அன்னைக்கு அந்த காத்து ரொம்ப இதமா இருந்தது. கவலை இல்லாம சந்தோஷமா ஓடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஞ்ச இலையெல்லாம் காத்துல பறந்துகிட்டு இருந்தது. அப்பதான் என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த மலை மேல ஏரன் மிகாசா கூட ஓடுறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன்னு. நான் மழை காலத்துல
வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புக்ஸை படிக்கிறது மட்டும்தான். மரத்தில் இருக்கிற அணில்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஊட்டி விடுவேன். அவங்க 3 பேர் கூட மார்க்கெட்டை சுற்றும் போதும் சரி, எனக்கு அதே மாதிரி தான் இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயம் தான் சில சமயங்கள்ல நமக்கு விலை மதிப்பு இல்லாததா மாறுது. இது உனக்கு எங்க கிடைச்சது? இது மணல்ல புதைஞ்சு கிடந்தது. உன் கண்ணுக்கு அது பாலாஜி. இது ஏன் அங்க இருந்தது? யாரும் சொல்ல முடியாது. அது எப்படி இனிமே இதுக்கு தேவை இருக்கான்னு தெரியாது. இது உங்களுக்கு பிறகு என்ன தேவையோ என்ன அது பண்ணணும் எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு இது முக்கியமான பொருள் தான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். இந்த பந்தை தூக்கி போட்டு நாங்க பிடிப்போம், மறுபடியும் தூக்கி போடுவோம். இதே மாதிரி நாங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ இப்ப சொன்ன மாதிரிதான். இதுக்கு எந்த தேவையும் இல்லை. நாங்க இந்த பந்தை தூக்கி போட்டு விளையாடுறதே அவங்க அவ்வளவு மனசாட்சி சந்தோஷமா தானே இருக்கும். மனசுக்குள்ள ஓடுறது. என்னோட கை சரியானதுக்கு அப்புறம் என்னால சண்டை போட முடியும். இதுக்கு மேல முடியாது. ரைனர் இருக்கிற இடத்துக்கு நிறைய முறை மாறிட்டா. ஒரு நாள் எப்படி சமாளிக்க போறாங்க? தண்ணி வருது. கொலாஸ்ட்ரால் டைப் இது. எப்படி பார்கவ், வாரசன். அவங்களாம் நம்ம சைடு நிக்கிறாங்க. எனக்கு இது ஒண்ணும் புரியல. ஆனா இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு புரியல தானே. இதுக்கு முன்னாடி சோர்ஸா இருந்தவங்க எல்லாம் இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை சுட்டுட்டு பெத்தோல்டு அவங்கெல்லாம். அவனை திருப்பி கொடு. அவனை திருப்பி கொடு. வெளியேட்டா. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். எப்போ நம்மளுக்காக வந்து போராட்டம். என்ன நடக்குது? டைட்டன்ஸ் நம்ம ஆளுங்களை காப்பாத்துறாங்களா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஜீக்க அவனே கூப்பிட்டு கரெக்டா அவருக்கே கை மாட்டிக்கிறானே. காட்டுறியடா. கொழுப்பு தானே இது. அதேதான்டா அவருக்கு. தேவையில்லாம சீண்டி வர்றான். இங்க இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது எல்லாத்துக்கும் நம்ம சீக்குக்கு தான் நன்றி சொல்லணும். சீக்கிக்கா. அவர்தான் பாத்துல இருக்கிற காம்ராட்ஸா உயிர் தடுத்தது. அது மட்டும் இல்லாம அங்க வாழ்றதுக்கும் சாகிறதுக்கும் முடியாது. இருக்கிற எல்லா எல்லியன்ஸுமே அந்த பாத் வழியா தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஜீக் கணக்கி அதுக்கு காரணம் ஃபவுண்டர் யுமீர் தான். அவங்க ஏதோ ஒரு கனெக்ஷனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள்ள தேடுறாங்க. பேர்தோல். மிஸ்டர் சேவர், கடைசியில நம்ம கண்ட கனவு மாதிரி நடக்கவே இல்லை. இனப்பெருக்கத்தை நிறுத்துறது தான் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா மறுபடியும் இந்த பாலை வச்சு உங்க கூட விளையாட முடியும்னா
நான் இன்னொரு தடவை பிறக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதுக்காகவாவது நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்பா. அதுவும் இல்லாம நான் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். உன்னோட உயிர், உன்னோட சக்தி, நீ பொக்கிஷமா வச்சிருக்கிற ஞாபகங்களும் தான். அதனாலதான் உனக்கு எப்படி நிக்கிறத பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் இந்த விஷயத்துக்கு உதவி பண்ணுங்க. இதான் ஃபால்கோ கிட்டே வந்து சொல்லியிருப்பான் போல. வெதர் உண்மையிலே நல்லதா இருக்கு. இந்த அழகான வெதரை நான் அன்னைக்கு அனுபவிச்சிருந்தேனா என்ன பண்றது? நிறைய மக்களை கொன்னதுக்கு அப்புறம் இதை பத்தி கேட்கறது கொஞ்சம் ஓவர் தான். வரதே தெரியல, திடீர்னு வந்து வச்சுட்டாரு. ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயோ, அதை சொன்ன மாதிரியே அவனை நித்தனை ஸ்டாப் ஆயிடுது. ரம்பிளிங் எல்லாரும் நின்னுட்டாங்க. போடா. பட் யாரு கொலசெல்லாம் நின்றுச்சு. ஓகே, அவமும் ஆறானே. சீக்கிரமா போ ஜா. இது இறங்கினாலும் ஸ்டாப் ஆகணும். ரொம்ப கடுமையாக வரும். சூசைட் பண்ண அவ்வளவு பிடிக்குதோ? எல்லாத்துக்கும் அவசரப்படுறவனா நீ? கேம் தான் நடக்குது திரும்ப 2வது முறை. இந்த colossal explosion armored titan இருக்கிறதுனால அவனால தாங்கிக்க முடியும். ட்ரெயினர் அதுகிட்ட கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சான்ஸை விட்டுட்டோம்னா அவனோட ஹார்ட் வேஸ்ட் ஆயிடும். கொலசெல்லாம் மேலே போகிறோம். ரொம்ப நன்றி. இந்த நிலைமையில உங்க எல்லாரோட உதவி இல்லாம இந்த ரம்பிளிங்கை நிறுத்தியிருக்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பாம்பை வெடிக்கும் இல்லையா? குட் பை ஏரன். இந்த டேங்க் ஒரு டெலிவரி வேறு நடக்குதா? கரீனா, உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. நீங்க நல்லவரா இருக்கீங்க. அங்க பாருங்க. அங்க பாரு அந்த எலும்புங்க. அப்படின்னா ஹேரன் இறந்து போயிட்டாரா? ஆக்கர்மேனுக்கு சக்திகள் வர ஆரம்பிச்சதுன்னா அவளுக்கு திடீர்னு தலைவலி வர ஆரம்பிக்கும். ஆர்டரை பிளைண்டா நம்புறவன எனக்கு சுத்தமா பிடிக்கும். நான் அவன்கிட்ட கடைசியா பேசினது. மேக்கஸா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அதுவும் இருக்க முடியாது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கடைசியில நாம பண்ணது சரியா தானே இருந்தது. நம்ம ரம்பிளிங்க ஒரு வழியா நிறுத்திட்டோம்.
நீ இன்டர்மென்ட் ஜோன்ல இருந்து தானே வர? எப்படி? அவர்தான் மிஸ்டர் லியன்ஹார்ட். அவர்தான் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாரு. அவரை போய் பாரு கண்ணா. ஆர்மன், ரெய்னரை பாத்தியா? ரைனரும் இருக்கான். ஏய், எல்லாரும் அங்க பாருங்க. இன்னும் ஒண்ணுமே ஆகுது. இவ்வளவு பெரிய குண்டு போட்டு அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. இது என்னன்னு நமக்கு தெரியல. எனக்கும் தான். இப்ப யாரும் ஆனா இதை எக்காரணத்து கொண்டு நம்ம உயிரோட விடக்கூடாது. இதை எதிர்பார்த்ததுதான். இறனா? நம்ம கொல்றதுக்கு இது போதாதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். சரி, ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இறந்தான். அதான் தான் கொலாசல் டைட்டன் தான் வரான். இது ரொம்ப மோசம். அந்த பலபலக்கிறத இரண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த நம்மளே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிரும். ஆமா, ஒரு இதோட சேரத்துக்காக வராங்க. குண்டுல அடிபட்டு அது செத்து போகல. எப்படி நம்ம அதை கொல்ல போறோம்? நம்ம கொல்ல வேண்டியது ஏரனை தான். நான் சொன்னது புரிஞ்சதுல? இவன் அழிக்கிற வரைக்கும் இந்த நிலைமைய நம்மளால எப்பவும் நிறுத்த முடியாது. அப்பா, இன்னும் நான் முடிக்க ஒரே ஒரு வேலை இருக்கா. கோல்ட்டுக்காக நான் இந்த பிரச்சனைய கண்டிப்பா தாண்டி வருவேன். எதுக்காக? ஏன் இது இந்த மாதிரி முடியணும்? உங்க கால்ல ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களால நடக்க முடியுதா? ஏய், திரும்ப கேஸ் ரிலீஸ் பண்ணியா? காத்துல சுட்டு வேஸ்ட் பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம இப்ப வரைக்கும் சண்டை தான் போட்டுட்டு இருப்போம். போதுங்கிற அளவை தாண்டி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவோம். அனி, ஜீக் பண்ற மாதிரி இது திரும்ப டைட்டனா மாறுவாங்கன்னு தோணுது. அதுல இருந்து இது போக வருது. அது இறந்துருச்சா? இல்ல, டைட்டன்ஸ் இறந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்மெல் வராது. அதேதான். ஒருவேளை ரக்காகு கிராமத்துல யூஸ் பண்ண பொருள் மாதிரி இருக்குமோ? மிகாசா, பீக், ஃபால்கோ மேல ஏறுங்க. நம்ம எது போயாகணும். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஹேக்கர் மேனுக்கும் டைட்டனா மாறுறவங்களுக்கும் ஒன்னாகுதுன்னு தெரியும்ல? எங்களை விட உனக்கு தான் இதை இந்த பத்தி ரிவ்யூஸ் நல்லாவே தான் டைட்டனா தெரியும். மாற போறாங்க. ஆனா இது இல்ல, இது ரொம்ப கஷ்டம். இப்பவே போ. கேபி எல்லாம் டைட்டன் தான் இருக்கு. அப்படின்னா நம்ம இப்படித்தான் சாக போறோமா? அப்படிதான் நினைக்கிறேன். மீதி இருக்கிற காம்ரேட்ஸ் இதை பார்த்துப்பாங்க. இப்படிதான் ஸ்கவுட்டோட சோல்ஜர்ஸ் அவங்களோட முடிவை எதிர்த்து தைரியமா நிற்பாங்க. உனக்கு அது ஞாபகம் இருக்கா ஜான்? அன்னைக்கு ராத்திரி இறந்த சோல்ஜர்ஸை எரிச்சோமே. ஆமா. ஒன்னு சொல்லட்டுமா? இது எல்லாம் உன்னோட தப்பு தான், தெரியுமா? மனித இனத்தை நம்ம காப்பாற்றணும்னு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இது ரொம்ப மோசம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? இங்க பாரு, ஆனி. உனக்கு ஒண்ணும் ஆகல. இங்க என்ன நடந்துச்சு? செக்ரட்டரி, ஆனி தானே அது. வேற
எரன் கூட சேர்றதுக்கு அவங்களுக்கு பிடிப்பு வருது. உனக்கு நரகம்னா அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல ஏரான்? அப்படின்னா சரி, உன்னோட வழியிலே எல்லாத்தையும் முடிச்சுப்போம். இதை முடிக்காம நான் விட மாட்டேன். கேபி, இதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி நடந்தது என்னால தாங்கிக்க முடியல. லவ்தான் கவலையாக வருது. எனக்கு திரும்பி போகணும். எனக்கு மறுபடியும் என்னோட வீட்டுக்கு திரும்பி போகணும். வெளிவரத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ ஏந்திரி, உனக்கு ஜுரம் வந்துடும். ஏரன், அட இங்க நான் எப்படி வந்தேன்? நான் எப்ப தூங்க ஆரம்பிச்சேன்? என்ன மிக்கசா, டயர்டா இருக்கியா? அது என்னன்னா ஏதோ ஒரு பெரிய கனவு கண்ட மாதிரி இருக்கு. நீ இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணாத, நாள் முழுக்க ரெஸ்ட் எடு, சரியா? நான் வர இன்னைக்கு நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியும். மிக்கஸ், ஏன் மிக்கஸ் அழுகுற? எனக்கே தெரியல, திடீர்னு நான் இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மிக்கசா, இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்காக நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தோம். மார்லியில போர் நடந்து 2 மாசம் ஆகுது. பாரடைஸ் ஐலாண்ட் ஆக்கிரமிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க. நாம அங்க இருந்து வரலன்னா நம்மளையும் கொண்டிருப்பானுங்க. எனக்கு தெரியும், ஆர்மின் கண்டிப்பா நம்மள தேடிக்கிட்டு இருந்திருப்பான். நம்ம மக்களுக்காக ஹிஸ்டோரியால வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களை என்னால கொல்ல முடியாது மிக்காசா. அதே மாதிரி ஐலாண்டுக்கு வெளியில வாழ்ற மக்களையும் என்னால கொல்ல முடியாது. இங்க இருந்து போயிடலாம் மிக்காசா. எனக்கு மிஞ்சி இருக்கிற இந்த 4 வருஷத்தை நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம 2 பேருக்குன்னு ஒரு உலகம், அதுல நீயும் நானும் மட்டும். இதெல்லாம் நீ தானே என்கிட்ட சொன்ன மிக்கசா? இது உன்னோட ஐடியா தானே? என்ன மன்னிச்சிடு. இத பத்தி பேசக்கூடாது நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்காக நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா மிக்கசா? நாளைக்கே நான் இறந்துட்டா இந்த ஸ்கார்ஃபை தூக்கி போடுறேன். நான் இல்லைனாலும் சுதந்திரமாவும் சந்தோஷமாவும் வாழணும். நீ உனக்குன்னு ஒரு அதை பண்ண முடியாம வாழ்க்கையை தவிக்கிறேன். வாழணும். சத்தியம் பண்ணி கொடு மிக்கசா. நீ என்னை பத்தி மறந்து என்ன மன்னிச்சிரு. என்னால முடியாது. மேரன் வாய் பகுதியில தான் இருக்கா. அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. நெருப்பு வேறையா?
போயிட்டேன். வெட்டிட்டாளா? விட்டுட்டாளா? கழுத்தை கட் பண்ணாலே. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் எரன். ஓ, அட்டாக் டைட்டனோட பவர்னால நீ ஃபியூச்சரை பார்த்து இவ்வளவும் பண்ணங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ என்ன எவ்வளவு மோசமா அடிச்சு போடணும்னு ஏதாவது காரணம் இருக்கா என்ன? அதுவும் இல்லாம என்னோட வயித்துல குத்தினியே அது ஓவரா இல்ல? உங்க 2 பேரையும் தள்ளி விடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண. இப்ப அதெல்லாம் பார்த்தா எனக்கே பைத்தியக்காரத்தனமா தான் தெரியுது. ஏதோ ஒரு வேகத்துல பண்ணிட்டேன்டா. என்ன மன்னிச்சிரு. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, போய் மிகாசா கிட்ட கேளு. நீ பண்ண வேலைக்கு அவ தான் மனசு உடைஞ்சு போயிட்டா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். உன்னை நெருங்க கூடாதுன்னு தான் நீ அதெல்லாம் பண்ணிருக்க. அது மட்டும் இல்லாம நாங்க உன்னை அழிச்சு இந்த மனித இனத்தை காப்பாத்தின ஹீரோஸ் மாதிரி எங்களை காமிச்சிருக்க. அது உண்மைதான். உயிரோட இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க பண்ண உதவிக்கு கடமைப்பட்டிருக்காங்க. பாரடைஸ்ல இருந்த மக்களும் அவங்களே எதிர்த்து நின்னாங்க. அதுதான் சரின்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா வெளி உலகத்துக்கு நீ தான் ஹீரோ மாதிரி தெரிவ. அப்படின்னா இந்த உலகத்துக்கிட்ட இருந்து பாரடைஸ் ஐலாண்டை காப்பாத்துறோம்னு சொல்றியா? கிரேட் டைட்டன் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிரைவர் ஃபேமிலி காப்பாத்துறாங்களே அந்த மாதிரியா? நாங்கெல்லாம் ஹீரோஸ் ஆகிறதுக்கு எந்த வழியும் இல்லை ஏரன். நீ தப்பா நினைச்சுக்காத. நானும் இல்ல மத்தவங்களும் நீ விரும்புற மாதிரி ஹீரோ ஆகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. எங்க போற? நாம இன்னும் ஒரு சில இடத்துக்கு போய் ஆகணும்டா. நம்ம போகும்போது ஃபவுண்டர் இமீரை பத்தி நான் உனக்கு சொல்றேன், வா. அப்படின்னா இதுதான் அந்த தீக்குழம்பு தண்ணியா? இது நிஜமாவே ஒரு நதி மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் எங்க விட்டேன்னு சொல்ல. என்ன ஃபவுண்டர் இமீர் 2000 வருஷமா கிங் ஃபிரிட்ஸோட வார்த்தையை மதிச்சதுனாலதான் இப்ப வரைக்கும் டைட்டன்ஸோட சக்தி இருந்ததுன்னு சொன்ன. ஆமா, அவளுடைய வீட்டை எரிச்சு அவளை கொன்னது மட்டும் இல்லாம அவளுடைய நாக்கையும் வெட்டிட்டாங்க. அவளுக்கு நிறைய சக்தி கிடைச்சதான். ஆனா அதெல்லாம் இருந்தும் அவ ராஜாவுக்கு விசுவாசமா இருந்திருக்கா. இதெல்லாம் நடந்தும் இப்படி அவளால விசுவாசமா இருக்க முடிஞ்சது. அதான் பேசவே மாட்டேன். பார்க்கல, நான் அவளை தொடும்போது நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். என்னாலே அதை நம்ப முடியலன்னா பாத்துக்கோ. ஃபவுண்டர் இமீர் கிங் ஃபிரிட்ஸ காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் அந்த ஃபவுண்டர் லவ் தான். இமீரை 2000 வருஷமா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஃபவுண்டர் இமீருடைய ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்க இந்த 2000 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. யார் அவங்களை இதுல இருந்து விடுவிப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா. கடைசியில அவளும் வந்தா. அதுதான் மிகாசா. மிகாசா நான் சொன்னேன். இப்போதானே சொன்னேன். அப்ப நான் பேசுறது நீ கவனிக்கவே இல்லைல்ல? இல்ல, நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக மிகாசாவா இருக்கணும்? அது என்னன்னு ஃபவுண்டர் இமீரே வந்து நம்ம கிட்ட எல்லாம் சொன்னாதான் தெரியும். சொல்ல போனா மிகாசா என்ன பண்ணான்னு எனக்கே இன்னும் தெரியாது. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். மிகாசா ஒரு முடிவு எடுக்க போறா.
அவளுடைய அந்த முடிவை நோக்கி போறதுக்காக தான் நான் இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருக்கேன். நிறைய மக்களை கொன்னு இருக்கேன். பாரடைஸ்ல இருக்க ஹெல்டியன்ஸை சாகடிச்சிருக்கேன். அதோட இந்த மோசமான போர்ல என்னோட நண்பர்களையும் தேவையில்லாம இழுத்துட்டு வந்து விட்டுட்டேன். இப்ப அவங்க உயிரோட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபியூச்சரை தான் உனக்கு மெடல் கொடுக்குற ஃபங்க்ஷன்ல பாத்தியா? ஆர்மின், இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கூட என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபவுண்டிங் டைட்டனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் என்னன்னா, அதுக்கு பாஸ்டும் கிடையாது, ஃபியூச்சர் என்று ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு வேற வழி தெரியல. டைட்டன்ஸ்லாம் உள்ள வந்த அன்னைக்கு பெருத்தோடு இருக்கால, அவனுக்கு உயிரோட இருந்திருக்கணும். அதனாலதான் அவனை நினைப்பினேன். அவனை உயிரோட விட்டுட்டேன். நம்ம கிளம்பலாம். ஏரான், பண்ண வச்சதே நீ தானா? சரி. அப்புறம் இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? நீ என்ன சொல்ற? மிக்காசாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. மிக்காசாவை நான் மறந்துட்ட, வேற ஒருத்தன் கூட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்குமா? தெரியல, நடந்தா நல்லா தான் இருக்கும். ஓடு. பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பண்ண தப்புக்கு நான் இன்னும் உன்னை மன்னிக்கவே இல்ல. மிக்காசாவோட ஃபீலிங்க பத்தி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. உனக்கு என்ன தோணுது? உன்னை லவ் பண்ணதுக்காக தான் அவ அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. அவ வாழ்க்கையில வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் என்ன மறந்துட்டு சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமா? என்ன பொறுத்த வரைக்கும் மிக்காசா உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை மறந்துட்டு அவனோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். யாருக்கு தெரியும், நீ நினைச்சதை விட அவளுக்கு சூப்பரா ஒரு பையன் கிடைச்சி 2 பேரும் சூப்பரா இருக்க போறாங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. மிக்காசா இருந்து கடைசி வரைக்கும் காதலிக்கணும். ஒருவேளை நான் இறந்தே போயிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது என்ன நினைச்சு வாழ்வாள்ல. ஓ, அப்படியா? இவ்வளவு பரிதாபமா இதை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இத பத்தி மிக்காசா கிட்ட சொல்லாதடா. லாஸ் இருந்தோம். சந்தோஷமா இருக்கணும்டா, அதுதான் எனக்கு வேணும். ஆனா எனக்கு என்ன பண்றது தெரியலடா. நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால உன்னையும் மிக்காசாவை விட்டுட்டு போக முடியாதுடா. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். வேற யாரும் சாக விருப்பப்பட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு ரத்தத்தங்கால நிற்கிறோம். வேற வழி தெரியல. 80% மக்களை மிதிச்சே கொன்னுட்டேன். ஏன் பண்ண? சிவருக்கு வெளியில இருக்க மக்களை அழிக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க தடுத்து நிறுத்தணும். 80% மக்கள் இங்க சாவாங்க. சிவருக்கு வெளியில இருக்கிற மக்களும் பாரடைஸ் ஐலண்டுக்கு உள்ள இருக்கிற மக்களும் ஒரே சதவீதத்துல இருப்பாங்க. இதனால 2 இன மக்களுக்கும் பழி வாங்கணும்ன்ற எண்ணமே வராது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கும் வராது. நீ என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. நீ இவ்வளவு பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றியா? இன்னும் இதெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்த. என்னால முடியாது. உங்களால 20% மக்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்க. நிர்ணயிக்கப்பட்டிருக்கா? இந்த முடிவை நீதானே எடுத்த? நீதானே எல்லாரையும் கொன்ன? நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே மாறல. நான் எத்தனை வாட்டி மாத்தினாலும் ஃபியூச்சர்ல என்ன பார்த்தனோ அதே தான் நடக்குது. ஆர்மேன், நீ ஏற்கனவே சொன்னது தாண்டா. நான் சுதந்திரத்தை தேடி என்ன தொலைச்சிட்டேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தானோ? அப்படின்னா இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்றியா? இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இது நல்ல தீர்வே கிடையாது. எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டா போற இருக்காது. இதெல்லாம் ஒரு விஷயம். யாராவது இதை சீரியஸா எடுத்துப்பாங்களா? இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலங்கிறது உண்மைதான். அதோட இந்த நரக வேதனையை நாங்க 1000 தடவைக்கு மேல கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம்
மாறி நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். இப்போதைக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தா கூட யாரும் அது மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்க கடைசியில் கத்துக்கிற ஒரே பாடம் யாரையாவது கொல்லணும் இல்லைன்னா கொல்லப்படணும், அவ்வளவுதான். ஆனா நீ என்னடா இது எல்லாத்தையும் எங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் உன்னோட பேரு. இல்லப்பா, நான் தோத்துட்டேன். எரன், நீ ரொம்ப சுதந்திரமா இருப்ப. நான் எல்லாத்தையும் சரிசமமாக்க நினைக்கிறேன். இந்த மாதிரி உலகத்தை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நீ கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஆனா இதுதான் பண்ணணும்னு எனக்கு தோணுது ஆர்மன். உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்றேன்னு நினைச்சேன். ஆனா சாஷா, ஹான்ஜி இவங்க எல்லாரும் என்னாலதான் செத்தாங்க. ஏன் உனக்கு ஃப்ளாகுக்கும் நடந்த சண்டையில கூட உன்னை காயப்படுத்திட்டேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுன்னு எனக்கு கடைசியா தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரன். அளவுக்கு அதிகமான சக்தி இருந்தும் எதையும் மாத்த முடியாத பைத்தியக்காரன் தான் நான். எதையும் மாத்த முடியாதனாலதான் இந்த முடிவு இந்த மாதிரி முடிச்சிருக்கு. எல்லாமே இவ்வளவுதான் இல்ல. எனக்கு புரியுது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு நானும் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். சும்மா சொல்லாத. எனக்காக நீ இந்த மாதிரி சொல்ல யாரும் அதை கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். 20% மக்களை காப்பாத்தின ஹீரோவா இருந்தாலும் நான் தானே வெளியுலகத்தை பத்தி எழுதி இருக்கிற அந்த புக்கை உன்கிட்ட கொண்டு வந்து காமிச்சேன். சுதந்திரமா யாருமே ஆட்சி செய்யாத ஒரு உலகத்தை உனக்குள்ள கொண்டு வந்து காமிச்சத நான் தான். அது என்னது? கடைசியா அது என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டியா? இவ்வளவு நேரமா இது நம்ம காலு கிட்டதான் இருந்தது, ஆனா இதை நீ ரொம்ப தூரத்துல தேடிக்கிட்டு இருந்த. ரொம்ப நன்றி ஏரன். சுவருக்கு வெளியில என்ன இருக்குன்னு காமிச்சதுக்கு, இப்ப என்ன இருக்குங்கிறத காமிச்சதுக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்கோம். அதனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்பவும் ஒன்னாவே இருப்போம். ஒன்னா இருக்கலாமா? எதை பத்தி சொல்றேன்? நரகத்தை பத்தி தான் சொல்றேன். அது இருக்குன்னு நம்புறேன். 80% மக்களை கொன்னதுக்கான பாவத்தை நாம அங்கதானே கழிச்சாகணும். ஒன்னாவே இருப்போம். நேரம் வந்துருச்சு ஆர்மே. இதுக்கு மேல எல்லாத்தையும் நீ மறந்துடுவ. ஆனா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா தெரிய வரும். தெரியும். அடுத்து நம்ம போர்ல தான் சந்திப்போம். அதுக்கப்புறமா நான் உன்னை சந்திக்க போறத. ஆமா, கண்டிப்பா சந்திப்போம் நரகத்துல. சரி, நம்ம கடைசி வர ஒன்னா இருப்போம் எப்பவுமே. உன்னோட காயெல்லாம் ஆறி போயிடுச்சா? என்ன ஆனி? ஆமா, நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அரவிந்த் போட்டில் இருக்கும்போதே எல்லாம் பேசியிருக்கான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் ஆர்மன், உனக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? எரன் நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தானே. இவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எடுக்கிற முடிவுலதான் இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த டைட்டன்ஸோட சக்தியை அழிக்க முடியும்னு சொன்னான்.
எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனா நீ ஒரு பெரிய முட்டாள் தான். என்னால இதை நம்பவே முடியல. இதை கொஞ்சம் கேளுங்க. என்னோட அம்மா மனுஷங்களா மாறிடுவாங்கன்னு ஏரன் சொன்னா. அவன் எல்லார்கிட்டயும் நம்மள பேசியிருக்கான். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ சொன்னான். ஆனா உன் கதை என்ன? உன்னை பத்தி கவலைப்பட மாட்டியா? சரியான முட்டாள் தான் நீ. உண்மையாவா? அவன் கூட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. இப்பதான் வீட்டுக்கு வர தோணுச்சா? நான் வந்துட்டேன். அப்பா, யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்க எல்லாம் இதை பாத்தீங்களா? இந்த தருணத்துக்காக தான் நீங்க எல்லாரும் உங்க உயிரை தியாகம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வீர வணக்கம். விஜய் நல்லா தானே இருக்காரு. விஜய் இருக்காரு. அம்மா, இனிமே நான் ஆர்மர் டைட்டனா மாற முடியாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாவா சொல்றேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நான் பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு ரைனா. நீ கூட இருந்தா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இங்கேருந்துதான் ஆரம்பிச்சிச்சு எல்லாம். நான் இப்ப போயாகணும். என்ன? எங்க போற? இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு நல்ல முறையில அடக்கம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. ஒரு நல்ல அமைதியான இடத்துல இவனை நீ அடக்கம் பண்ணிடு. ஏறணும் நானும் ஒரு இடத்துல தூங்குவோம். அது உனக்கு தெரியும்ல. அந்த இடம் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை கேளுங்க செக்ரட்டரி முல்லர். எரன் ஏகர் இப்ப செத்து போயிட்டான். டைட்டன்ஸோட சக்தியே இப்ப முழுசா போயிடுச்சு. இவ்வளவு நாள் ஒரு சாதாரண மக்களா மாறிட்டோம். அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? இங்கேயே இப்பவே. அடக்கடவுளே. பிளட் டெஸ்ட் பண்ணலாம். ஆனா நான் உங்களை இப்பவே பண்ண சொன்னேன். நீங்க மனுஷங்களா இல்ல டைட்டனான்னு இந்த இடத்துலயே நிரூபிச்சு காட்டுங்க. எங்க எல்லார்கிட்டயும் இப்ப டைட்டன் சக்தி மட்டும் இருந்ததுன்னா இந்நேரம் நாங்க உங்களை எதிர்த்திருப்போம். ஆனா எங்க முன்னாடி இவ்வளவு கன்ஸ் இருந்தோம். அதான் தெரிஞ்சுட்ட மாதிரி நாங்க ஒண்ணும் இல்லாம தான் தெரிஞ்சுட்டு நிக்கிறோம். நாங்க புண்ணாக்கு மனுஷங்க மாற்றமும் தாங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? நீ யாருன்னு சொல்லு. பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்கிற எல்டியன். என்னோட பேரு ஆர்மின் ஆர்லட். அட்டாக் டைட்டன். ஏரன் ஏகரை இந்த சண்டையில நான் தான் கொன்னேன். நீ தானே அந்த பொண்ணு என்னோட மைண்டுக்குள்ள வந்து அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போனது? என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட காதல் ஒரு பெரிய கெட்ட கனவு. இறந்து போன உயிர்கள் எதுவும் திரும்பி வரப்போறதில்ல. இருந்தாலும் நீ உயிர்களை உருவாக்குனதுனால நான் இங்க இருக்கேன். இனிமே அமைதியா தூங்க ஹிமீர்.
விக்டோரியாவோட கமெண்ட். பேட்டில் ஆஃப் எர்த் அண்ட் ஹெவன் சொல்லக்கூடிய போர் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த போர்ல இறந்து போயிருக்காங்க. இதுல தப்பிச்சவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க பட்ட கஷ்டம் தழும்பா மனசுல அப்படியே இருக்கு. நடந்த எல்லாத்தையும் மறந்து இந்த உலகம் நல்லபடியா வரும்போதுதான் ஜெயகரிஷ்டன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எல்டியால மிலிட்டரியை உருவாக்குச்சு. நாள் போக போக அவங்க சக்தி வளர்ந்துகிட்டே இருக்கு. பாரடைஸ்க்கு வெளியில வாழ்ற மக்கள் பழிவாங்கிறதுக்காக வருவாங்களோன்ற பயத்துல இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த வரிய சொன்னாங்க. ஜெயிச்சுட்டோம்னா உயிரோட, ஒரு வேளை தோத்துட்டோம்னா செத்து போயிடும். சண்டை போட்டாவது நாம ஜெயிச்சாகணும். சண்டை போடணும், சண்டை போடணும். டைட்டன்ஸ் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் சண்டைக்கு ஒரு முடிவு வரல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றத பத்தி ஏரன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தான். இதை தாண்டி என்ன எதிர்காலம் இருக்குன்னு என்னால பார்க்க முடியலனாலும் இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறத மட்டும் என்னால தெளிவா பார்க்க முடியுது. இந்த மாதிரி நடந்ததுக்கு ஏரனோட முடிவு மட்டுமே காரணம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சொந்தமா ஒரு முடிவை எடுத்ததுனாலதான் இந்த உலகம் உருவாகி இருக்கு. இப்ப நாம சண்டை போட்டுதான் ஆகணும். அப்பதான் எதிர்காலத்துல சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போதைக்கு நம்மளால ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழணும்னு ஏரன் ஆசைப்பட்டதே கிடையாது. அவன் ஆசைப்பட்டானோ இல்லையோ, ஆனா இந்த வாழ்க்கையை தான் அவன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கான். அமைதி நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு எப்படி வாழ முடியும்? அதுவும் டைட்டன்ஸ் இல்லாத இந்த உலகத்துல. ஹிஸ்டோரியோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்குன்றதுனால பார்க்க நல்லா வாசனையாவும் இருக்கு. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவ பின்னாடி போகாத. நீ பவர்லாம் எடுத்ததுனால எல்லாம் வீட்டில் செட் இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இது பண்ற? என்னை பத்தி எத்தனை பொண்ணுங்க ஹிஸ்டரி புக்ல படிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்காக தான். ஹிஸ்டரியா? அது குதிரைக்கான கைடு புக் தானே? உனக்கு ஏன் தான் கடவுள் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல பாரடைஸ் ஐலாண்ட் வந்துருவோம். ஆர்மேன், இது வேலை செய்யும் நீ நினைக்கிறியா? நாம சுவர்களை அழிச்சிட்டோம், ஐலாண்டுக்கு துரோகம் பண்ணிருக்கோம். அங்க இருக்கிற எல்லா எல்டியன்ஸும் பெருசா நினைக்கிற யாரா கொண்டுட்டோம். அமைதியை நிலைநிறுத்துற அம்பாசிடர்ஸா நம்மளை ஏத்துக்குவாங்களா? நம்ம வர கப்பலை இந்த கடலுக்குள்ளே முழுகடிச்சிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, நாம இப்படி சேஃபா போறதே பெரிய விஷயம் தான். இன்டர்நேஷனல் ஹீரோன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பொறுப்பை அந்த முட்டாள் தான் நம்மளோட தலையில கட்டி விட்டான். ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனி, உயிரோட திரும்பி போன்ற நம்பிக்கையில தான் இந்த கப்பல்ல வந்தேன்னு சொல்லாத. சொல்ல மாட்டேன். அதுக்காக நம்ம யாரும் இங்க சூசைட் பண்றதுக்காக ஒண்ணும் இங்க வரல. அந்த நரகத்துக்குள்ள நாம திரும்பவும் போறதே அதுக்கான பதில் தான். ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை எப்ப விடணும்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நம்ம யாரையும் கொல்ல மாட்டாங்க. பாரடைஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்கும்ல, நம்ம கதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபுட்டும் எல்லாரும் கிடைக்குங்க. எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடந்து கொள்ற அளவுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி ஆட்கள் எதுக்காக இங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு ஆச்சரியப்பட மாட்டாங்களா? நம்ம எல்லாரும் என்ன பார்த்தோமோ அதே கதைய இதே நம்ம ஆடியன்ஸ் அங்கதான் இருக்காரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். ஏரன், உன்னை பார்க்கறதுக்காக அவங்க எல்லாம் வராங்க. உனக்கு அது சந்தோஷமா இருக்கா?
எனக்கு உன்னை மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு. ஆத்மாவில் சுற்றியே இறங்க இந்த ஸ்கார்ஃப் எனக்கு போட்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவளே இறந்துட்டாளா? பல வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வார் நம்ம என்னென்னமோ கற்பனையில் இருந்தோம், என்னென்னமோ தோணிட்டு இருந்துச்சு. எனக்கு நிறைய தாட்ஸ் இருந்தது. ஆனால் கடைசியில் வச்சாரு பாருங்க ஆத்தர் ட்விஸ்ட்டு. ஒரு காதலில் ஆரம்பிச்சிச்சுன்ட்டு எமீர்ந்து பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. எனக்கு எப்படி சொல்ல தோணுதுன்னா, எமீரோட காதலில் ஆரம்பித்தது மிக்காஸோட காதலில் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல தோணுது. இங்கேருந்து தான் தொடங்கிச்சு, இந்த காதலில் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு லவ்னால தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகி அந்த டவுட் இருந்ததே. இந்த எமீர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், இவர் எதிர்த்ததுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இவனுக்கு ஏன் இவ்வளோ அடிமையாக இருக்கா, அந்த அடிமைத்தனை ஏன் அவளுக்குள்ளே அப்படி ஊறி போயிருக்குன்னு நம்ம அந்த தாட்லேயே இருந்துட்டோம். பட் அவளுக்கு அந்த மன்னர் மேலே இருக்க லவ்னால தான் இது எல்லாமே பண்ணியிருக்கா. அதுவும் 2000 வருஷமாக அதே லவ்வில் அவர் மேலே கொண்ட காதெல்லாம் அதுக்குள்ளே அப்படியே மூடி அதுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கா அதே விஷயத்த செஞ்சுட்டு. ஸோ அது எரன் மூலியமாக தான் அது அதுலேருந்து வெளிப்பட்டு நின்னது. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம், எமீர் வந்து எரனோட இந்த செயலுக்கு வந்து ஒத்து வருவாங்களான்னு பார்த்தா இங்கே நின்று தடுத்தது பண்ணது அந்த வாராமட்டாயினா நின்று எல்லாத்தையுமே தடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எமீர் தான். அப்பவும் டவுட்டு தான், எரன் தடுக்க மாட்டேன்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே இந்த எமீர் டைட்டன் தான் பண்ணிட்டு இருந்தது. அவங்களுமே இந்த முடிவுக்கு ரெடி, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்திருக்காங்க, இப்படி தான் நடக்கணும்னு அவங்களுமே நினச்சிட்டாங்க போல. இத்தனை வருஷமாக அந்த அழுத்தம் அதுவுமே அப்படி நடந்துச்சு. பட் நம்ம நினச்சி பார்க்காத ஒன்று தான் இங்கே நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு இடத்துல குழப்பமாச்சுங்க. எங்கன்னா இப்போ லிவை வந்து ஜீக் தலையை கட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ரம்லிங் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, கொலசர் டைட்டில் எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் தான் கீன்றப்போ அந்த இது கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு. அப்படின்றப்போ எரன் மட்டும் எப்படி மூவ் பண்ணானு, எரனும் ஜீக்கோட வழியில் தானே இந்த இது நடந்தது, அவன் தானே கீ. அப்படின்றப்போ எரனும் அந்த இடத்துல ஒன்று நின்று இருக்கணும் ஆயிருக்கணும். பட் அப்பயும் மூவ் பண்ணது வந்து எப்படின்றது எனக்கு புரியல. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அப்படி ஆகியிருக்கலாம்ல. எமீர் பவர் கொடுத்தது எரனுக்கே அந்த ஒர்க் ஆகுதுன்னும் போது ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். அதான்ப்பா இப்போ எமீரோட கனெக்ஷனில் தானே இப்போ இந்த கொலசட்டை எல்லாமே எரன் எமீர் இந்த ஜீக் 3ஓட கனெக்ஷனில் தான் அது இருக்குன்றப்போ இது மட்டும் கட் ஆகிடுச்சு, எரனுக்கு மட்டும் ஏன் அது கட் ஆகலைன்னு அங்கேயே அவனும் ஸ்டாப் ஆகிருக்கணும்லன்ற மாதிரி தோணுச்சு.
அதையும் மீறி அது எப்படி நடந்துச்சுன்றது தான் எனக்கு கொஞ்சம் குழப்பம். அது எனக்கு புரியல அந்த ஒரு விஷயம் மட்டும். இவ்வளோ கொடூரம், இவ்வளோ ரத்தம், அந்த இதில் நிற்கிறடா யாரன் தப்பு பண்ணிட்டேடா நம்ம சொல்கிறப்போ கடைசியில் மார்லின் திரும்ப துப்பாக்கி தூக்கி நிற்கிறப்போ யாரன் பண்ணது தாண்டா கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. திரும்ப திரும்ப நம்மளை அதே தாட்டில் நிற்க வைக்கிறாங்க. டேரக்டர் வந்து நம்மளை வச்சு செய்கிறாரு இந்த இடத்துல தான். நம்ம யாரன் வந்து தப்பாக ரைட்டான்னு பேசிகிட்டு இருக்கப்போ நீயே முடிவு பண்ணிக்கோ, இப்போ அவன் எடுத்தது தப்பாக ரைட்டான்னு நம்மக்கிட்டே திரும்ப விட்டுடுறாரு. நம்மக்கிட்ட கேட்டால் திரும்ப அதே விஷயந்தான் வருது. இந்த விஷயம் பண்ணியிருக்க வேணான்னு தோணுது. ஆனாலுமே இவங்க இப்படி நிற்கிறப்போ திரும்ப யாரன் பண்ணது தான்டா கரெக்ட். அவன் அப்படி பண்ணி இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அவர் வாயாலே வந்துச்சு. நம்மளுடைய வெறுப்பு தான் திரும்ப நம்மக்கிட்ட இப்போ யாரனா இப்படி உருவம் எடுத்து வருது, இனிமேல் நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம்னு சொன்ன அதே ஆள் திரும்ப இது முடிஞ்சிச்சுன்னு போது அடுத்த செகண்ட் திரும்ப கன் எடுத்து நிட்டுறாரு. இப்போ நீங்களா டைட்டனா இல்லையா திரும்ப நிரூபிங்க. திரும்ப அதே இடத்துல தான் நிற்கிறாங்க இந்தியன்ஸ். திரும்ப நாங்கள் டைட்டனா இல்லையா நிரூபித்து அங்கே நிற்கவே இப்போ அர்மீன் வந்து இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்துட்டு நிரூபிக்கிற இடத்துல தான் திரும்ப இருக்காங்க. யாரன் எடுத்த முடிவு கரெக்டுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபைனலாக தோணுச்சு. ஏன்னா இங்கே இப்போ சரிசமமாக மக்கள் இருந்தால் தான் ஒழுக்கமாக இருப்பீங்க. இங்கே பக்கம் ஒரு பெருங்கோட்டை இருக்குது, பேரடைஸில் இவ்வளோ தான் இருக்குன்றப்போ திரும்ப திரும்ப அந்த அட்டாக் நம்ம முன்ன சொன்னோம் பாருங்கள். திரும்ப ஒரு நவீனமாக ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சா திரும்ப இவங்க வருவாங்க. அதே விஷயம் தான் நடந்திருக்கும். ஈக்குவலாக ஒரு மனுஷங்களை நிற்க வச்சா மட்டும்தான் ஓகேன்னு மூடின்னு அமைதியாக இருப்பாங்க. இல்லைனா நான் பெரிய புளுத்தி நீ பெரிய புளுத்தின்னு திரும்ப அதே சண்டை தான் நடக்கும். அதுக்கு ஒரே தீர்வு இது மட்டும்தானான்றது ஏற்கனவே அருமைகிட்டே சொல்லிட்டான், எல்லாமே சொல்லிட்டு தான் செஞ்சுட்டான். இதுதாண்டா வழி, இப்படி தான் நான் நிறைய யோசிச்சுட்டேன். ஃப்யூச்சர் பார்த்துட்டேன், எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு வழி எடுத்தால் மட்டும்தான் இது ஸ்டாப் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னை கல்லாக்கிட்டு நான் அதை பண்ணிட்டேன். பட் நான் இழந்துட்டேன்றதான் அவனே சொல்லிட்டான் இந்த விஷயத்தினால. வேறு வழியும் தெரியல. அவனுக்கும் ஆசைகள் இருக்குது, மிக்காசா கூட சேர்ந்து வாழணும், அருமின் கூட இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாமே இருந்தேன். அந்த இடம் எனக்கு பயங்கர எமோஷன் ஆச்சு. பட் என்ன சொல்கிறது, இவங்க தான் அந்த வழியை திரும்ப நிற்க வச்சாங்கன்னு தான் எனக்கு சொல்லுது. அந்த மார்லின்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். 2000 வருஷத்துக்கு மேலே நடந்தது ஓகேங்க, அது எப்பயோ நடந்தது. இப்போ மார்லி கூட தான் வந்து இப்போ ஊருக்கு சண்டை வளர்த்து வச்சுருக்கு. இவங்க எல்லாம் 2000 வருஷம் கழிச்சு வந்து நான் இப்போ பழி வாங்குறேன் இன்னைக்கு பண்ணலன்னா என்னடா பைத்தியமாக இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அந்த விஷயம் தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் யாரன் பண்ணது தான் கரெக்டுன்னு தோணிடுச்சு. இப்போது அதே டைம் வந்து மிக்காசா பார்க்கவும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. திரும்ப அவள் தனியாகிட்டு திரும்ப அது யாரனுக்காக யோசிச்சோம், அப்படியே அந்த நினைப்பிலேயே உட்காந்துருந்தது. அது பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கு மேலே நம்ம திரும்ப யாரன் தப்பாக ரைட்டாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அது குழப்பம்தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் யாரன் பண்ண தான் கரெக்ட். ஏன்னா அவங்களோட செயல்பாடு லாஸ்ட்டு நிற்கதான் அப்படி தான் இருந்தது. அந்த எண்ணெய் ஓட்டம் அப்படியே இருக்கிற வரைக்கும் நம்ம யாரன் எடுத்த வழி கரெக்டுன்னு சொல்லி தான் நிற்கணும். வேறு எதுவுமே இல்லை. அவன் பண்ணது தப்புன்றதுக்கு இவங்க எங்கே ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா நம்ம யாரன் தப்புன்னு இப்போ பேசலாம். பட் இல்லையே, இப்போ யாரன் கரெக்டுன்னு தான் நம்ம பேசணும். சொல்கிற மாதிரி மிக்காசாவோட லவ் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பார்த்ததே இல்லை எதுவுமே கிடையாது. ஒரு ஊடகம் எதுவுமே கிடையாது இந்த லவ்வில். பியூர் அண்ட் பியூராக லவ் இது. அவன் அவளை சொல்லியுமே அவளுக்கு நடுநடுவில் அந்த தலைவலி வர்றதுக்கு காரணமும் அது லவ் தான். அது ஒரு ப்ரெஷர். அது நம்ம லவ் ஆனாலுமே அவன் ஒன்று பண்ணுறான், அவனை ஸ்டாப்பும் பண்ண, இந்த உலகத்தையும் காப்பாற்றணும். ஆனால் அவன் மேலே கொண்ட காதல் இது எல்லாம் சேர்ந்து அவள் ப்ரெஷர் அதுதான் அந்த தலைவலி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணம். ஸோ நடுவில் சொல்கிறப்போ அருமின் விட்டான் பாருங்க ஒரு வீடு, அந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்மளும் அதான் பண்ணியிருப்போம். என்னடா நினச்சினுக்கிறேன் அந்த பொண்ணுன்னு தான் சொல்ல தோணும். அவ்வளோ லவ் வச்சுருக்கா அவன் மேலே, நீ பாட்டுக்கு மறந்துடுனா மறந்துட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி யாரோட லவ்வும் இருக்குது. தவிக்கிறான் உள்ள, எனக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் நான் ஒரு 10 வருஷமாக தான் நினச்சின்னு இருக்கணும் டான்ஸ் சொல்லி அவன் ஏங்குறப்போ அது இன்னும் அந்த லவ் எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு லவ்னு தான் சொன்னது. கடைசி வரைக்கும் அங்கேயே நின்று அவளும் இறந்து அதே நின்னா அந்த கிளைமேக்ஸ் அந்த இதுலேயும் புரிஞ்சது. ரொம்ப பெயின்ஃபுல்லான லவ். இடத்துல நம்மளுக்கு யோசிக்க தோணும், இதே தானே எமீரும் பண்ணேன், எமீர் பண்ண லவ் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் அது ஒரு முட்டாள்தனமாக இருந்தது. அது வந்து அது என்ன சொல்கிறது, அந்த வயசுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு லவ் வந்ததில்ல, அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவளை இறுக்கிக்கிட்டு அவள் கொண்ட காதல் மேலே மரியாதை வச்சுக்கிட்டு அவள் மட்டுமே ஒன்று பண்ணிகிட்டு இருந்தா. ஆப்போசிட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவளுடைய காதல் மட்டும்தான் அங்கே இருக்கே தவிர அங்கே ஒருத்தர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் அதை லவ்வாக பார்க்கல. அவர் வந்து இந்த பொண்ணு மட்டும்தான் மடிக்கல. அவர் பாட்டுக்கு பல பொண்ணோட சந்தோஷமாக அவர் பாட்டுக்கு இருந்தார். இவன் மட்டும்தான் அந்த காதலில் இருந்தாள். ஸோ அது ஒரு ஏமாற்றமான காதல் தான் சொன்னேன் எமீரை பொறுத்த வரைக்கும். கடைசியாக மிக்காசா தான் சொல்லி அனுப்பிச்சான், உன்னுடைய அந்த நரகத்துலேருந்து உனக்கு விடுதலை போன அந்த ஆத்மா அப்போ தான் சாந்தி அடைஞ்சது. பட் மிக்காஸோட லவ் வந்து பியூர் அண்ட் பியூர் லவ். அது 2 பக்கமும் இருக்குது. ஆனால் 2 பக்கமே காட்ட முடியாத சுச்சுவேஷனில் அங்கே நின்றுச்சு. ஆனால் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஸோ இதுதான் பியூர் லவ்னு சொல்லணும். இது இப்போ நடக்கிற நடப்புக்கு சொல்லணும்னு கூட எனக்கு தோணுது. இந்த மாதிரி லவ் எமீர் மாதிரி லவ் தான் இப்போ நிறைய இருக்குது.
டாக்ஸிக்காக ஒரு அவங்க என்ன இதுவாக இருந்தால் நான் என் லவ் அப்படின்னு பெருசாக நினச்சிக்கிட்டு அவங்களே முட்டாளாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லவ் தான் இப்போ அதிகமாகுது. பட் இந்த லவ் பார்க்கறதுக்கு அது எதுவுமே எதிர்பார்க்காது. ஜஸ்ட்டு என்னை நினச்சா போதும்னு சொல்ல தோணும். அதுதான் லவ். பியூர் லவ்னா அவ்வளோதான். அவன் என்னை நினச்சா போதும், எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், நான் இல்லைனா அப்படின்றது தான் பியூர் லவ், அவ்வளோதான். அதுதான் இது சொன்ன மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே லவ்வுக்கு யார் எக்ஸ்பிளைன் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. அவர் இப்போ டேரக்டர் வந்து வார் இதெல்லாம் நம்ம பெருசாக காமிச்சார், ஆக்ஷன் அதெல்லாம்ன்ற பொறுத்த பெருசாக தெரியலாம். பட் அதை விட இந்த லவ் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. நிறைய பேருக்கு இதை புரிய வைக்கிறதுக்காகவே அது வச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் என்னதோ சொன்னீங்க, இது வந்து ஒரு ஆக்ஷன் அனிமி, இது வந்து ஒரு அரசியல் அப்படிலாம் சொன்னீங்க. பட் எனக்கு இது வந்து ஒரு காதல் காவியமாக தாங்க தெரிஞ்சது. இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்க்குறப்போ ரொம்ப டீப்பாக இருந்தது இந்த லவ் தான். அதுலேயும் எந்த லவ் சிறந்ததுன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எமிரோட லவ் இந்த பக்கம் வச்சுட்டு மிக்காஸோட லவ் இந்த பக்கம் வச்சு இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. உள்ள நிறைய விஷயம் அரசியல் எல்லாமே இருந்தது தான், எல்லாமே புரிஞ்சது. பட் அதை விட பெருசாக இங்கே தான் கதை தொடங்கி இங்கே தான் முடிச்சாருன்ற மாதிரி இருந்தது. ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு ஃபீவர் வச்சுட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம்டா, இது தள்ளி போட வேணாம், நாங்கள் முடியலனா விட்டுருமா, அவன் நம்ம ஒரு நாள் சொன்னால் கூட புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னேன். பட் இல்லை, கடைசி லாஸ்ட் எபிசோடு இதுக்கு நான் ஒரு 2-3 நாள் தள்ளி போட வேணாம், இன்றைக்கே முடிச்சிடலான்னு அதான் பிடிச்சி உக்காந்துக்கிறாங்க. பட் பேச முடியல, ஃபீவர் அடிக்குது, அப்பயே உக்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் அக்கா கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க. நானே பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி பேசுவாங்களா மாட்டாங்க, திரும்ப பேசுவோம். இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும், இந்த இடத்துல நம்ம தனியாக பேசுவோம். ஆமாம், வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நல்லா சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க, எப்படிலாம் சீன் போகுது, இவங்க இப்படியே உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நான் டேப்லெட் வேறு போட்டுட்டு வந்தேன்னா அதுவே கொஞ்சம் மாதிரியாகவே இருந்துச்சு, அதனால தான். ஸோ ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அது 29லேயே ரொம்ப எமோஷனலாக அழுந்தாங்களா, அதோட எஃபெக்ட் தான் இது. நேற்று அழுந்ததோட எஃபெக்ட் இப்போ இன்னும் அழுந்துருந்தா இன்னும் அதிகமாகிடும். எப்படியோ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்க. இருந்தாலும் உட்கார வைக்க முடியல. பட் அவங்க அடம் பிடிச்சி இன்னைக்கு முடிச்சணுன்றதுக்காகவே வந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. அவ்வளோ. ஸோ லாஸ்ட்டாக எண்டில் கழிச்சினும் பார்க்க சொன்னீங்க. அது ஏன் பார்க்க சொன்னீங்கன்றது இப்போ தான் புரிஞ்சது. நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ஸ்டாப் ஆகாது, இது எத்தனை வருஷத்துக்குன்னு. அந்த விஷயம்தான் பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த இடம் வந்து மாறிச்சு, திரும்ப பில்டிங்கெல்லாம் டெவலப் ஆச்சு, எல்லாம் பெரும் வளர்ச்சியாகி திரும்ப வார்தான். ஸோ இப்போ நடக்கிற விஷயத்தோடு அப்படியே கனெக்ட் ஆகுது. நம்ம என்ன டெவலப் ஆனாலும், எவ்வளோ பரிணாமச்சு அடைஞ்சாலும், மக்கள் நம்ம மனுஷங்க எவ்வளோ தாட் மாறினாலும், நம்ம மனுஷங்க இருக்கிற வரைக்கும் வார் நடந்துட்டு தான் இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு ஆசையோ ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மனுஷன் மூளை இருக்கே, அது ஆஃப் ஆகிற வரைக்கும் இது எதுவுமே ஆஃப் ஆகாதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. டேரக்டர் அங்கே வச்சார் டச்சு. சரி, எத்தனை வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த வார் மட்டும், இந்த சண்டை மட்டும் நடந்து தாண்டா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது. திரும்ப அதே மரத்தில் அநேகமாக இறன்னு புதைச்சி அந்த மரம் தான் நினைக்கிறேன். ஸோ அதே இடத்துக்கு ஒரு பையன் அந்த டாகோடு போனவே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எமிர்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. திரும்ப இவனுக்கு பவர் கிடச்சி திரும்ப அது ஸ்டார்ட் ஆகும்போது சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அந்த இடத்துல. தெரில, திரும்ப இன்னொன்று கூட வரலாம், சொல்ல முடியாது. டேரக்டர் அப்படி ஒரு டச்சும் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வாரில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 4 கேடு கெட்டவங்க பண்ணுற அந்த பேராசை, அந்த அல்ப ஆசையில் அவங்க பண்ணுற பிளானிங், அவங்க பண்ணுற அந்த போர் தான் அப்பாவி மக்கள் நிறையா பேர் அங்கே சாவப்படுறாங்க. அதுதான் நமக்கு மனசு கேட்க மாட்டுது. இவங்க 4 பேர் தனியாக அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, பட் ஒரு ஊரும் அடித்து அதில் ஒன்றுமே செய்யாத நிறைய மக்கள் தான் சாகுறாங்க. இதுலேயுமே பாருங்களேன், இப்போ இதில் ஒரு ஸ்டோரி அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டாங்க. இப்போது பேரடைஸ்க்கு நம்மாளுங்க போகிறதுக்கு நம்மாளுங்களே பயந்துக்கிறாங்க. ஐயோ இப்போ உயிரோட இருப்புமான்னு தெரில, காலம் அப்படி. அங்கே இருந்தது இப்போ இங்கே மாறிடுச்சு. இப்போ உள்ளே இருக்கிறவங்க தான் வெறி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நடந்துச்சு, எப்போ வேணாலும் யார் வேணால் அட்டாக் பண்ணால், யார் வேணாலும் அவங்களுக்கு துரோகம் பண்ணால். ஏன்னா இறனே இல்லை, நம்மாளுங்களே அது கொண்டுட்டாங்கன்றப்போ அது ஒன்று இருக்குது. ஸோ எப்படி இருந்த காலம் எப்படியோனா மாறி எப்படியோ போய் இப்போ எண்டில் எப்படியோ வந்து நின்று போச்சு. எனக்கு லாஸ்ட்டாக இன்னொரு மனுஷனை பார்த்தீங்க, லிவை பற்றி. எப்படி இருந்த மனுஷன் கடைசியில் ஒரு வீல் சேரில் உட்காந்துட்டு குழந்தைக்கு லாலிபாப் கையில் கத்தி வச்சுட்டு கத்தி சப்ளை பண்ணிகிட்டு இருந்த ஆள், வீரத்தையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்த்த ஆள், இன்றைக்கி வந்து அதுவும் மாலின்ஸ் அந்த ஊரில் உக்காந்துட்டு அந்த குழந்தைங்க கூட அப்படியே காலத்தை ஓட்டி அப்படியே தள்ளிட்டாருன்ற மாதிரி காமிச்சாங்க. அது ஒரு மாதிரி இருந்தது. அது ஒரு ஃபீல், எப்படி இருந்த ஆள் இப்படி பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. அதுலேயும் அந்த ஜீக்கை வந்து திடீர்னு வெட்டினது செம்ம ஷாக்கிங். ஆனால் அது என்ன சொல்கிறது, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தா சாதாரண வந்து அந்த கழுத்தை வெட்டிட்டார் அவர். அதெல்லாம் செம்ம ட்விஸ்டாக. இறனுமே அப்படி தான் இருந்தது. இறனுமே இறந்துட்டான், கட் ஆகிடுச்சுன்னு பார்த்தா திரும்ப அதுலேருந்து கொலாசல் டைட்னா உருவம் எடுத்து வரான், பேய் மாதிரி இருந்தது. அது முடி வச்சுட்டு அந்த இதுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே டெவில், ரியல் டெவிலே அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் 2 நண்பர்கள் மோதி அதிலிருந்து முடிஞ்சு கடைசியாக காதலின் கையாலேயே கொல்லப்பட்டு இறந்தான்ற மாதிரி இருந்தது. இது ஒரு கவிதை இருக்குங்க,
காதலி கொன்னால் நண்பனிங்க ஏதோ எதிரியின் மடியில் மரணன்ற மாதிரி இது வந்து நண்பனின் மடியில் மரணன்ற மாதிரி முடிஞ்சது. ஏதோ ஒரு கவிதை சொன்ன மாதிரியே இருந்தது அந்த சீன் எனக்கு பார்க்குறப்போ. அதேமாதிரி அந்த ஜெல்லி அதுவுமே இவ்வளோ வேலை பண்ணலாம் எதிர்பார்க்கல. ஜீக் மாதிரியே ஸ்மோக் போட்டு நான் கூட சரி மாற்றி இது திரும்ப அது தொடருது போல இருக்குது, திரும்ப இங்கே இருக்கவங்களாம் அழிக்கிறதுக்கு பந்துன்னு பார்த்தா அதை காப்பாற்றி இது பந்து போய் அது இறன் கூட சேரணுன்றதுக்காக இவங்க எல்லாரையும் டைட்டனாக மாற்றி எடுத்துகிட்டு போய் இவங்கள தடுத்து அது சேரணும்னு என்னென்னமோ பண்ணிச்சு. அது தனிச்சு அது ஒரு முடிவு எடுத்து அதுவுமே ரொம்ப வேடாக இருந்தது. ஸோ கடைசியாக அது முடிஞ்சிச்சு எப்படியோ ஒன்று. நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப வேடாக இருந்தது. என்னென்னமோ நடந்துச்சுங்க உள்ளே. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது உள்ளே இருக்க. அந்த ஒரு இன்ட்டு எடுத்து ஒன்று பேசணும் அப்படின்னா பெருசாக போகும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பார்க்குற அந்த செகண்டுக்கு அது கடகடன்னு போயிடுது. பட் தனிச்சா திரும்ப உக்காந்து இதெல்லாம் பார்த்து நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது. அதனால எனக்கு இன்னும் ஏதோ ஒரு நெருடல், ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சா, ஏதோ ஒரு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை யாரானு இவ்வளோ இது பண்ணியும் டிசிஷன் எடுத்தோம் ஒன்றும் பொண்ணை ஃபுல்லாக கொண்டு இல்லை பாதியாக விட்டுட்டானே அப்படிங்கிறதா, இல்லை வந்து அவன் பாதியில் விடுறதுக்காகவே இவங்க ஆளுங்களை வச்சு என்னை கொல்ல வைக்கிறது, அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால நமக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஓகே, இதை பற்றி நம்ம தனியாக பேசுவேன். இப்போ இவங்களுக்கும் முடியல, இது முடியாமல் நம்ம பேசிட்டோம். ஸோ கொஞ்சம் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி பேசினா அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக திரும்ப பேசுவோம். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அட்டாக் டைட்டன் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அனிமிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 1 day ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது. ஸோ சரியானதுக்கப்புறம் நம்ம அடுத்த 2 அனிமி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேலே தடங்கள் இருக்காதுங்க, கடகடன்னு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.